Welcome back, students. Today we are going to discuss kingdom Animalia, second phylum Cnidaria. The last class that we have covered phylum Porifera. This mostly concerned with the sponges and related activities and reproductions, digestion, circulation, everything. Today that we are going to cover Cnidaria. Actually, previously it was called as Coelenterata. That while we are studying the time of 85, that we have called it as a Coelenterata. Cnidaria, C silent. So its previous name Coelenterata. Coelenterata. So mostly this aquatic, நீர்ல வாழ்றது, sessile or free swimming. Sessile means those sponges fitted in the surface of the seashore or river shore where it is. So its meaning is sessile. Sometimes it's free swimming also. Free swimming. Solitary or colonial forms with radial symmetry. Either filled with solid materials or some colonial forms. The colonial forms means the colonies, it means colonies composed of many physically connected interdependent individual. ஒன்று சார்ந்திருக்க மாதிரி நிறைய கூட்டமாக இருக்குது தான் இந்த colonial forms. அதாவது colonial forms. Mostly the unicellular animals doing such type of activities with radial symmetry. Symmetry already நம்ம பார்த்துருக்கோம், radial symmetry. So, do you remember what is radial symmetry? When any plant passing through the central axis of the body, suppose take this one, central axis. Sorry. The மாதிரி full central axis சொல்லி போகிறது. When any plant passing through the central axis of the body divides this organism into two identical parts is called as that radial symmetry. When any plant passing through the central axis of the body that divides the organism into two identical parts, equal இருக்கணும். அதான் வந்து என்ன சொல்கிறோம், radial symmetry சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரி பற்றி சொல்லிட்டே வருவாங்க, ரைட்டா? இப்போ இந்த நிடேரியன்ஸ் அப்படிங்கிற நேம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிடோசைட்ஸ் ஆர் நிடோபிளாஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டிங்கிங் செல்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டிங்கிங் செல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிடேரியன்ஸ் கண்டைன் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் நோன் அஸ் நிடோசைட்ஸ். இந்த ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் பேர் வந்து நிடோசைட்ஸ். அல்லது இன்னொரு பேர் என்னன்னா ஸ்டிங்கிங் செல்னு சொல்லலாம். ஸ்டிங்கிங் செல்ஸ் இதுக்கு தான் என்னது நிடோசைட்ஸ்னு பேர். containing organelles called nematocytes. ஸ்டிஞ்சர், பிடிக்கிற மாதிரி சுரசுரப்பான ஒரு பிடிப்பானம் உள்ள
அதாவது ஸ்டிஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஸ்டிங்கர் செல்ஸ், அந்த ஸ்டிங்கர் எதுக்கு யூஸ் ஆகுனா, ஆர் ஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் ஏ ஷார்ப் ஆர்கான், ஒரு ஷார்ப்பான ஒரு ஆர்கான், ஷார்ப், வெரி ஷார்ப்பாக இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் அனிமல்ஸ், பர்டிகுலர்லி இந்த இன்செக்ட் அண்ட் அதர் ஆர்த்தோபோட்ஸ். இங்கே வந்து அங்கே இங்கே ஒன்று இருக்கும். தட் த ஸ்டிங் ஆர் யூஸ்டு டு இன்ஜெக்ட் வேனம், யூஸ்வலி பை பீர்சிங் த எபிடமிஸ் ஆஃப் அனதர் அனிமல். இன்னொரு அனிமலில் என்ன பண்ண, ஓட்டையை போட்டு அந்த விஷத்தை வந்து துப்புறதுக்கு வேணும்னு விஷத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டிங்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஷத்தை வந்து செலுத்துறதுக்காக இந்த விஷத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதானது நெமோசைட்ஸ், அதுக்கு பேர் என்னது நெமோசைட்ஸ்னு பேர், நெமோசைட்ஸ். இது எதுலேருந்து வருது, நிடோசைட்ஸ். அந்த நிடோசைட்ஸில் சம் ஆர்கான்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் நெமோசைட்ஸ், ஸ்டிங்கர்ஸ் பேர். பெரும்பாலும் இந்த ஸ்டிங்கர் செல்ஸ், அந்த ஸ்டிங்கர் ஆர்கனல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் மவுத்திட்டு இருக்கும். அண்ட் டென்டக்கிள்ஸ், இங்கே ஆக்சுவலாக டென்டக்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்டக்கிள்ஸ், டென்டக்கிள் இட்ஸ் எ ஃப்ளெக்சிபிள் லிம்ப் ஆர் அப்பண்டேஜ். கிட்டத்தட்ட இந்த இன்வெர்டிபிரேட் மவுத் அனிமலோட மவுத்துக்கிட்ட இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, used for grasping or moving or bearing sense organs. ஒரு கூடார மாட்ட ஒரு அமைப்பால் வந்து ஒரு கைகள் மாதிரியான ஒரு அமைப்பு தான் சொல்கிறது. அதான் வந்து டென்டக்கிள்ஸ் சொல்கிறது. ஸோ இங்கே என்ன சொன்னால் மவுத்து டென்டக்கிள்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஸ்டிங்கர் செல்ஸ் யூஸ்னு பார்த்தீங்கன்னா, செர்வ் டு இம்மொபைலைஸ் ப்ரே வித் டாக்ஸின்ஸ் கண்டெயின் த செல்ஸ். ஸோ அந்த இறை தேடுறதுக்கு அந்த மாதிரியாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த ஸ்டிங்கலை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டென்டக்கிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெமட்டோசைட்ஸ், இதுதான் டென்டக்கிள் பக்கம் இருக்கிறது. ஸ்பெஷல் ஆர்கான் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ் மவுத்துட்டு இருக்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. ஸோ இதனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிடோசைட்ஸ் அல்லது நிடோபிளாஸ்ட்ஸ் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நிடோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கரேஜ், பிடிச்சு அப்படியே நிற்கிறது, நங்கூரம் மாதிரி. கப்பலுக்கு வந்து ஆங்கர்ன்னு சொல்லும் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது. இது நிடோபிளாஸ்ட். ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னது, ஆங்கரேஜ். டிஃபென்ஸ், எதிரி யாராவது வந்தாங்க என்ன பண்ணலாம், அதை வச்சு தடுத்துடலாம். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் த ப்ரே, உணவை பிடிச்சிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இந்த பாரு, இந்த உறுப்பு பாருல, இதுதான். ஸோ இந்த நிடோசைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனுக்கு வந்த ஒரு குரூப் ஆஃப் அனிமல் சொல்லலாம். அதே மாதிரி டிப்ளோபிளாஸ்டிக், இது என்னது டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி என்னது டைப்ளோ பிளாஸ்டிக். That as usual it all have central vascular cavity or coelenteron. படிச்சோம் இல்லையா, coelenteron, central vascular cavity coelenteron. இந்த சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. நோட் பண்ணிக்கோ, சீலன்டிரான். இந்த சீலன்டிரானை பற்றி நம்ம 3 வகையாக படித்தோம் முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி பார்த்துக்கோ. என்னென்ன வகையாக படித்தோம், சீலன் 2 கேவிட்டி இல்லாதது, அடுத்து பார்த்தீங்கன்னா பார்சியல் ஆர் செமி, அடுத்து வந்துன்னா ஃபுல்.
If not body cavity, that we have called as a pseudo seal filled with pseudo-coelomic fluid. இப்போ இந்த மாதிரி சீடோ சீல் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் பேர் என்னது? சூடோ சீலோமேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலம் ஆர் யூசீலம் ஃபில்டு வித் கேவிட்டி. ரைட்டா? அதான் என்னது? சீலோமேட்னு சொன்னோம். ரைட்டா? அந்த மாதிரி நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? சீலன்றான்ற ஒரு கேவிட்டி இதில் இருக்குது. திஸ் யூஸ்டு both digestion and circulation. என்னது? பிளட் சர்க்குலேஷன் அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பனிங் மவுத்து தான். சிங்கிள் மவுத் ஆர் இன்னொரு பேர் என்ன? சிங்கிள் மவுத்தில் எல்லாம் பண்ணுறதுனால என்னது? சிங்கிள் ஓப்பனிங் மவுத்துனால ஹைப்போஸ்டோம். என்னது? ஹைப்போஸ்டோம். என்ன சொல்கிறோம்? ஹைப்போஸ்டோம்னு சொல்கிறோம். ஸோ சிங்கிள் ஓப்பனிங் மவுத்தில் இந்த சீலன்ட்ரான் பெர்ஃபார்மிங் டூ சைமல்டேனியஸ் ஃபங்க்ஷன் சச் அஸ் டைஜஷன் ஆஸ் வெல் அஸ் சர்க்குலேஷன். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? இதை வந்து அந்த ஓப்பனிங் வந்து ஹைப்போஸ்டோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சிங்கிள் ஓப்பனிங் மவுத்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ஜெஷன் அண்ட் ஈகேஷன். உணவு உள்ள தள்ளுறது. அடுத்தது ஈகேஷன், வேஸ்ட்டை வந்து வெளியே தள்ளுறது. இது உணவு உள்ள தள்ளுறது, இது வேஸ்ட்டை வந்து வெளியே தள்ளுறது. ஸோ அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆர் இன்ட்ரா செல்லுலார். எது? டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ரெண்டுமே நடக்கும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன்? ஸோ இட்ஸ் நத்திங் பட் in intracellular digestion, the breakdown of food material into small molecules occur inside the food vacuole within the cell. And the within the cell kulla food vacuole kulla என்ன நடக்கும்? macromolecules smaller micromolecules breakdown னா அது வந்து intracellular. அது intracellular செல்லுக்குள்ள. பட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பார்த்தீங்கன்னா the breakdown of food material into small molecules occurs outside the cell. செல்லுக்கு வெளியில் செல்லுன்னு வெளியே எடுக்கலாம். செல்லுக்கு வெளியில் இந்த லியூமன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடலில் தான் நடக்கும் இல்லையா? அதான் அலிமெண்ட்ரி கெனால் சொல்கிறது. இந்த லியூமன் குடலுக்கு உள் சைடில் இருக்கிற பகுதி. இந்த லியூமன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் ஆர் அந்த டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியல். அது வந்து டீகம்போசிஷன், அது வந்து செப்பரேட் சாப்டர், லீவ் இட். நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்கு வெளியில் இந்த அலிமெண்ட்ரி கெனலில் டைஜஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். அப்படி இல்லாமல் செல்லுக்குள்ள ஃபுட்டு வேக்யூலுக்குள்ள பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ்னால் நமக்கு என்ன பண்ணுறோம்? இன்ட்ரா செல்லுலார் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இன்ட்ரா செல்லுலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைஜஷன் அதில் இன்ஜெஷன் அக்கர்ஸ் த்ரூ பேகோசைட்டிக் வெசிக்கிள்ஸ். அது என்ன பேகோசைட்டிக் வெசிக்கிள்ஸ்? நத்திங் பட் என்கல்ஃபிங் ஆர் இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் டைரக்ட்லி லைக் அமீபா. அந்த மாதிரி வந்து அப்படியே என்னது உடலால் சுற்றி வளைச்சி உள்ளே முழுங்கிடுது, உள்ளே அமுத்தி கொண்டு வருது அந்த பேகோசைட்டிக் வெஹிக்கிள்ஸ். பட் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ மவுத். இதான் வந்து இன்ட்ரா செல்லுலாருக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலாருக்கும் டிஃப்ரென்ஸு. இதை வந்து நீ பொதுவாக தெரிஞ்சுக்கோ. ரைட்டா? இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? இந்த நிடேரியாவில் பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்து இன்ட்ரா செல்லுலார் இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்கும்.
ஸோ இங்கே வந்து ஸ்லோவாக போவோம், நெக்ஸ்ட்டுக்கு ஃபேமிலி போக போக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஏன்னா வந்து பேசிக் இதெல்லாம் கற்றுக்கலாம். இப்போ இன்டர்ஸ்லர் எக்ஸ்ட்ரா செல்லுலாம் கற்றுட்டிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு போகும்போது இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் இருக்காது பார்த்துப்போம். அதே நர்வஸ் சிஸ்டம் பிரிமிட்டிவ், அதாவது முழுசாக வளராத, ஆதி காலத்தில் அந்த மாதிரி முழுசாக வளராமல் இருக்கும். கோரல் மாதிரி, கோரல் இந்த மாதிரி சீசோரில் வந்து வளர்ந்து கொஞ்சம் பாறை மாதிரி வந்து செடியில் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான நிடரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கோரல் மாதிரியான நிடரின்ஸ் இதில் வந்துருக்கு. அந்த உடம்பு வந்து கால்சியம் கார்பனேட்டில் மேடப் இருக்கும். கல்காரியஸ் மெட்டீரியல் இதே பார்த்தோம். என்னது கல்காரியஸ் மெட்டீரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா 2 பேசிக் ஃபார்ம்ஸ், 2 வகையான உடலமைப்பு கொண்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிப், இன்னொன்று வந்து மெடுசா. அது மெடுசா. இப்போ பாலிப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன தரையில் ஊனி இருக்கும். அது பிக்சர்லேயே பார்த்துடலாம். ஸோ இதில் பாரு, இதுதான் பாலிப் ஸ்ட்ரக்சர். ஸோ பாலிப் என்ன போட்டிருக்கான் வந்து செசைல். இது வந்து கீழே வந்து ஊனி இருக்கும், தரையில் வந்து பதிஞ்சிருக்கும், பிடிச்சிக்கோங்க. செசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். பார்த்தா சிலிண்டர் மாதிரி இருக்கா, சிலிண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கா, சிலிண்ட்ரிக்கல். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா. இது ஹைட்ரா தான். அது என்னது ஹைட்ரா. அதே மாதிரி மெடுசா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பர்லா டைப் உடம்பு இருக்காது, அம்பர்லா டைப். அண்டு வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங். ஏன் ஃப்ரீ ஸ்விம்மிங்? இந்த மாதிரி செசல் டைப் கிடையாது. இது வந்து அது வாட்டுக்கு நீரில் ஊற்றிட்டே போயிட்டுருக்கும். இப்போ இந்த நிடரின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பெக்குலியர் டைப்னா, இட் எக்ஸிஸ்ட் இன் த போத் ஃபார்ம். கெமிஸ்ட்ரியில் போடும்போது ஈக்குவேஷன் போடும். அதாவது பாலிஃபார்ம்லேருந்து மெடுசா மாறும், மெடுசாவிலேருந்து பாலிஃபுக்கு மாறும். ஆல்சோ எக்ஸிபிட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இன் தி லைஃப் சைக்கிள். மாறிட்டே இருக்கும். இதில் இது மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பேர் மெட்டாஜெனிசிஸ். மெட்டாஜெனிசிஸ் இப்போ என்னது அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர். ஜெனரேஷன்லேருந்து மாறும்போது மெட்டாஜெனிசிஸ் சொல்லியிருக்கோம். This slide shows that purpose of nidoplast. ஸோ இங்கே டெண்டக்கல்ஸ் இருக்குது. சினோட்ஸ் இந்த எட்விஸ் வந்து டெண்டக்கல்ல வந்து ஒட்டி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இறைய கேப்சர் ஆஃப் ப்ரே பார்த்தோம். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கு நீட்டி போய் இந்த எருமை பிடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து என்ன, இந்த சினோபிளாஸ்ட் வந்து யூஸ்டு ஃபார் கேப்சரிங் ப்ரேன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அதான் இங்கே இருக்குது, இந்த பிக்சரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிப் ஆர்கானிசம் ஒரு பாலிப் ஃபார்மேட், இது வந்து செக்ஸுவல் ஜெனரேஷன், ஏசெக்ஸுவல் ஜெனரேஷன், செக்ஸுவல் ஜெனரேஷன்ஸ். அது மெடுசா ரெப்ரசன்ட் த செக்ஸுவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடுசா அண்ட் மெடுசா ப்ரொடியூஸ் பாலிப்ஸ். It means the polyp produce medusa in asexual formation, produce polyp by sexual formate. Then development, வளரும் முறை. இது எப்படி ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஸோ மெச்சூர் ஸ்டேஜுக்கு வருது, அதான் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வருது. இட் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்.
2 வகையை சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்ட் மெத்தடு. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அது ஆடா மாறுது. இடையில வேற எந்த ஸ்டேஜும் முடியாது. ஆட்டுக்குட்டி ஆடா மாறுது, குழந்தை மனுஷனா மாறுறான், பாம்பு குட்டி பாம்பா மாறுது, எலிக்குட்டி எலியா மாறுது. இதெல்லாம் வந்து டைரக்ட், எதுவுமே இடையில வந்து ஸ்டேஜஸ் கிடையாது. பட் அப்படி இல்லாமல் லார்வா அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் கடந்து வந்துன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது? இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டெவலப்மெண்ட்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங், அப்படியே நீந்திட்டு போகிறது, ஃப்ரீ ஸ்விம்மிங், பிளானுலா லார்வா ஸ்டேஜ் வழியாக தான் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வளர்ச்சி வருது. ஸோ அதனால என்ன சொல்கிறோம், ஒரு குட்டி இந்த ஸ்டேஜுக்கு வருது, இதுக்கடுத்து என்ன வருது, பெருசாக மாறுது. ஸோ அதனால தானே சொல்கிறோம் we have called it as indirect method of development. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் வந்து பிளானுலா லார்வா ஃப்ரீ ஸ்விம்மிங் மூமெண்ட். இந்த ஸ்டேஜ் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னால நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த மெத்தடையே நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டைரக்ட் மெத்தடுன்னு சொல்கிறோம். என்னது இன்டைரக்ட் மெத்தடு. வந்து 0.5 சொல்கிறேன் பாருங்க. ஃபார் such type of animals, Physalia, the Portuguese men of war, ஒரு வகையான பாய்சன்ஸ் வேனம் kept in their tentacles, அதனால வந்து போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார்னு சொல்கிறாங்க. அடாம்சியா அடுத்து பார்த்தீங்கன்னா பென்னாச்சுலா சீப்பன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரினா பிரெயின் கோரல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் மாதிரியே ஹியூமன் பிரெயின் கழட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க, அதனால பிரெயின் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பைலத்தோட டிஸ்கிரிப்ஷன். ஏன் வந்து பிசாலியாவை மட்டும் வந்து போர்ச்சுகீஸ் மென் ஆஃப் வார்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நெமோசேஷன் படிச்சிருந்தோம் இல்லையா முன்னாடி, இதுக்கு முன்னாடி போன பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, பட் இட் ஹேஸ் numerous venomous microscopic pneumocytes which give painful sting, even powerful to kill the fish also. Fish கூட கழிச்சிடும், sometimes men also, human being கூட வந்து சாகிற அளவுக்கு என்னது, that have a powerful venomous microscopic pneumocytes இருக்கனால என்ன பண்ணுறோம், நம்ம வந்து போர்ச்சுகீஸ் மென் ஆஃப் வார்னு சொல்லணும் சாலியா மட்டும். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன், கம்பேர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டோம். இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருவோம், ரொம்ப டீட்டெயிலாக வரும். நம்ம சான்ஸ் டு ஆஸ்க் இன் தட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன, கம்பேர் த அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி பார்த்தோம். ஓகே, இந்த டைரக்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, an animal is born as smaller version, கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி, of the adult without attaining the larval stage. லார்வல் ஸ்டேஜ் மாதிரி இல்லாமல் டைரக்டாகவே என்னது, பூனைக்குட்டி பூனையாக மாறுது, நாய்க்குட்டி நாயாக மாறுதா வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி மெட்டாமார்பாசிஸ் இஸ் ஆப்ஷன், அதாவது உருமாற்றங்கள். இப்போ நீங்கள் பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு லார்வா ஸ்டேஜில் வச்சு புழு மாதிரி இருக்கும்,
அது வந்து என்னது பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளையாக மாறுது. அந்த மாதிரி இல்லை என்னது மெட்டாமார்ஃபைஸ். அதுக்கு பிறகு மெட்டாமார்ஃபைஸ் இங்கே வந்து ஆப்ஷன் ஆகுது. இங்கே என்ன டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். இது ஒன்லி டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். இந்த மாதிரி டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் மே ஹேவ் large amount of yolk in order to feed the young one. யோக் அதாவது முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அமௌண்ட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், யங்கருக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். யங்கர் எப்படி இருக்கும், டைரெக்டாக வந்து மதர் பாடியிலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் எடுத்துக்கும் இதில் இந்த டைரக்ட் டெவலப்மெண்ட்டில். அதனால என்ன பண்ணுவோம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் வந்து தேவைப்படுது. Both these methods of feeding the young needs high energy from the mother. ஸோ எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, மதர்கிட்டருந்து டைரெக்டாக எடுத்துக்குது. அதே மாதிரி பண்ணால் இந்த மாதிரியான டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். குட்டிகள் வந்து முட்டைகள் வந்து கோழி பார்த்தீங்கன்னா 20 அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நம்பர் ஆஃப் குழந்தைகள் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இன் நம்பர். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்டு மெம்மல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். பெரும்பாலும் இந்த மாதிரியான கல்ச்சர் ஆர் மெத்தட் ஆஃப் டெவலப்மெண்ட் டைரக்ட் மெத்தட் அக்கர்ஸ் இன் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸ். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். திஸ் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் தட் இன்வால்வ்ஸ் செக்ஷுவலி இம்மச்சூர் லார்வால் ஸ்டேஜ். செக்ஷுவலி இம்மெச்சூர், அதுவும் ஆனா பெண்ணா, மேலா ஃபீமேல்னு வி கேனாட் ஐடென்டிஃபை இன் தட் ஸ்டேட். இம்மெச்சூர் வளர்ச்சி அடையாத செக்ஷுவல் ஆர்கான்ஸ் கொண்டது, அதான் இம்மெச்சூர் லார்வல் ஸ்டேஜ் வந்து கடந்து தான் வந்து பெருசாகும், அந்த குட்டி வந்து பெருசாகும். லார்வா ஃபஸ்ட்டு வந்து லார்வா அது வந்து அடல்ட்டாக மாறுது, மெச்சூர்ட் அடல்ட்டாக மாறுது த்ரூ மெட்டாமார்ஃபாசிஸ். மெட்டாமார்ஃபாசிஸ் ஒரு லார்வாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா we cannot find whether it is male or female because it is less development, immature larva stage. But larval stage to adult stage போது பார்த்தீங்கன்னா sexually identified mature adult மாறுது. It's indirect development. Lay large number of eggs, each egg having very less amount of yolk. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபீடிங் ஃப்ரம் மதர் டு யங் ஒன்று கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து லே பண்ணும் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி எவ்ரி எக்ஸ் ஹேவ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் யோக் பிகாஸ் நாட் டைரக்ட் ஃபீடிங் டு த யங்கர் ஒன். பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யோக் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் பார்த்தோம். ஸோ வந்து யோக் வந்து கம்மியாக இருக்கனால லார்வா டெவலப்ஸ் அண்ட் ஹேச்சஸ் ரேபிட்லி, ஈஸியாக வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்துடும். நிறைய முட்டைகள் 10,000, 1000, 10,000 அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இருக்குது, இங்கே வந்து லெஸ் நம்பர் ஆஃப். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸ். ஸோ இது தப்பாக கொடுத்தீங்கன்னா நான் லாஸ்ட் பாயிண்ட்டு தட் ஐ வில் செக் அண்ட் கிவ் லேட்டர். இட் மே பி வெர்டிபிரேட்ஸ். லெஃப்ட் சைடுக்கு வந்து வெர்டிபிரேட்ஸாக தான் இருக்கும், ரைட் சைடுக்கு வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, ஸோ just make a screenshot to you and note down in your notebook because the answer is not available in your booklet or any PDF format. So if you are aware of the examination, you should take a screenshot. Now I am waiting. Shall we move for next phylum? Ctenophora. Okay. Shall we move for phylum Ctenophora, third phylum. So if you add more and more phylum, you get confused to make a table for your own style.
So tenos means comb. Tenos means comb. Comb, sheep mari. Bearing, force na ella pakam. Force na bearing. So living in the marine fishes, biradically symmetrical. Already we have seen what's the meaning of biradical. So if you want, you have referred to your book and turn back side, because every time it is not possible to explain to you. So renda pirikalam avladhaan. Diploplastics, this is the tissue level organization. So that we have seen there is a diploplastic. இதுக்கு ஒரு மீசோகிளியா இருக்கும். மீசோகிளியா இங்க ஞாபகம் இருக்கா மீசோகிளியான்னு சொல்லிட்டு? While we are studying the diploplastic animals, it arranged in two embryonic layers, the external ectoderm and internal endoderm. That's why we call it diploplastic. You know, already we have read it. In this, the ectoderm produces epidermis and the endoderm produces gastodermis. This is not important, but what we want to tell now, an undifferentiated layer present between the ectoderm and the endoderm is the mesoglia. Is the mesoglia that we have seen in that diploplastic and triploplastic organizations படிக்கும்போது படித்தோம். ஸோ எக்டோடெர்முக்கும் எண்டோடெர்முக்கும் மிடில் இருக்கிறது மீசோகிலியா. மீசோகிலியா, ரைட்டா? ஸோ இந்த மீசோகிலியா is different from that of the Cnidarian type. இதுக்கு முன்னாடி பார்த்த பயிலுக்கும் இங்கே இருக்கிற மீசோகிலியாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ let's delete. Okay. அதே மாதிரி it contains amoebocytes and smooth muscle cells. எது? amoebocytes, smooth muscle cells. So what is it? Amoebocytes is nothing but it's amoeba-like structure. Amoeba-like structure. அதான் amoebocytes சொல்றோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஸ்பாஞ்சஸ், மொலஸ்க்ஸ் அண்ட் ஸ்டார்ஃபிஷ் அந்த மாதிரி இதில் இருக்கும். யூஸ்வலாக தீஸ் செல்ஸ் ஆர் டோட்டிபோட்டன்ட். என்ன சொல்கிறாங்க? டோட்டிபோட்டன்ட். நான் முன்னாடி எங்கே படித்தேன் இந்த டோட்டிபோட்டன்ட் வார்த்தையை? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோட்டிபோட்டன்ட்? It means the ability of these cells transform themselves into any cell in the organism's body. இது என்ன பண்ணும்? Change into any cell. Any cell-ஆ மாறிடும் இந்த ஆர்கானிசம். அதானது டோட்டிபோட்டன்ட் சொல்றது. இது டோட்டிபோட்டன்ட். அதான் அமீபோசைட் சொல்றது. அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தோம். ஸ்மூத் மசில்ஸ். ஸோ இந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்ஸ் வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ் ஆர் இன்வாலண்ட்ரி. அதுவே தன்னிச்சையாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குதா இன்வாலண்ட்ரி சொல்கிறது. இந்த மசில் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் ஆர்கான்ஸ் ஆர்டரிஸ், லங்ஸ், பிளாடர், இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் அண்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ள ஹோலாக இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டத்தில் உள் பகுதியில் என்ன ஆகும்?
உள்பகுதியில் லைனிங் இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்மூத் மசில்ஸ். உள் சைடில் லைனிங் இருக்குது. எனி சிஸ்டம்ஸ் வச்சுங்களேன், நம்ம ஒரு இது அவுட் சைட்லாம் கிடையாது, உள் சைடு மட்டும்தான். இதுக்கு உள் சைடில் ஒரு லைனிங் இந்த மாதிரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு நாள் இருக்கலாம், ஆர்டரிஸாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், டைஜஸ்ட் சிஸ்டமாக இருக்கலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கலாம், ஆர்டரிஸ், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அவருடைய இன்னர் லேயரை வந்து லைனிங் கொடுக்குறது தான் இந்த ஸ்மூத் மசில்ஸ் வேலை. ஸோ என்னது, அமீபோ சைட்ஸ் அண்டு ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் விட they have 8 external rows, வெளிப்புறத்தில் external rows of ciliated comb plates. அதாவது comb jelliesல இது இருக்குது. So what is the purpose of this 8 external rows of comb jellies பார்த்தீங்கன்னா, that used for locomotion. இடவிட்டாக இருக்குது. இது வந்து லோக்கோமோஷன் யூஸ் ஆனதுனால நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக வந்து கோம் ஜெல்லிஸ் வருது. கோம் ஜெல்லிஸ், இது பேர் என்னது, கோம் ஜெல்லிஸ்ன்னு சொல்கிறோம். அல்லது வந்து சி வால்நட்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி சி வால்நட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லோக்கோமோஷன்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. We have seen the same movement, those double duty. இந்த லைட்டிங் தான் நம்ம வந்து பயோமிஷன் பின்னாடி பார்ப்போம். இதான் வந்து பயோமிஷன் சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். கழிச்சுட்டு லைட் போட்ட மாதிரி. ஸோ அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லிட்டான். தட்ஸ் இந்த 8 பேர்ஸ் பர்பஸ், அந்த ஜெல்லிஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டான். ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நியூ வேர்டு ஆல்ரெடி வி ஹவ் சீன் சம் ஆஃப் த டாபிக்ஸ். Bioluminescence. That meaning the ability of the living organism to emit light. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டில் போகும்போது தான் மினிட்டாம்பூச்சின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்மால் இன்செக்ட்ஸ் வந்து மினிட், அது மாதிரி தான் அது பயோலூமினேஷன்ஸ் சொல்கிறது. இந்த டீனோஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். டீனோஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல். ஸோ இதுக்கு முன்னாடி நிடேரியன்ஸில் பார்த்தோம் தட் வி ஹாவ் நெமட்டோசைட்ஸ். என்னது நெமட்டோசைட்ஸ். நெமட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, இங்கே இல்லை. பட் அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, லாசோசெல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட்.
ஸோ என்ன பண்ணுது, நெமட்டோசிஸ் பண்ணுச்சு, கேப்சரிங் ஆஃப் ஃபுட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுச்சு. அதனால என்ன பண்ணுது, இது பண்ணுது கேப்சரிங் ஆஃப் ஃபுட், இது பண்ணிடுது கேப்சரிங் ஆஃப் ஃபுட்ஸ். இது பண்ணுது. இங்கே வந்து லேசோஸ் செல்ஸ் என்ன பண்ணுது, லேசோஸ் செல்ஸ். அதே மாதிரி அங்கே பார்த்த மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா இன்ட்ரா டைஜஷன் தெளிவாக பார்த்துட்டோம் டிஃபரன்ஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரா செல்ஸ். அதே மாதிரி செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பேர் மோனோ சிஎஸ். ஸோ we cannot find whether it is male or female. என்ன சொல்ல முடியும், female or that both male female are in the same animal, அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ reproduction only by sexual means. Fertilization is external and development is indirect. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எக்ஸ்டர்னல் என்ன இன்டர்னல் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், கோழி முட்டை வச்சு அடக்காது இல்லையா, எக்ஸ்டர்னல், அதான் எக்ஸ்டர்னல் சொல்லிட்டு எக்ஸ்டர்னல். அதே மாதிரி டெவலப்மெண்ட் என்னது, இன்டைரக்ட். இன்டைரக்ட்னா லார்வா அது அப்படியே மெட்டாமார்பசிஸ் ஆகி நமக்கு பெரிய உயிரி ஆகிடும். இதில் ஒரு லார்வல் ஸ்டேஜுக்கு பாருங்க என்ன சொல்கிறேன்னா, டிப்ட் லார்வா, சைடிப்ட் லார்வான்னு பேர் சொல்கிறோம். என்ன பேர், சைடிப்ட் லார்வா. ஸோ ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இன்டைரக்ட், செக்ஸுவல் மீன்ஸ் ஆஃப் ரிப்ரடக்ஷன். லார்வல் ஸ்டேஜ்க்கு வந்து சைடிப்ட் லார்வான்னு பேர். எக்ஸாம்பிள் இந்த உங்கள் புக்கிலே கொடுத்துருக்கான் 2.11 பாருங்கள். அதே மாதிரி டைஜஷன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்ல தான் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு லேசோ செல்ஸ், அதே மாதிரி யார் கொலோபிளாஸ்ட் ஒன்று பார்த்தோம். ஆக்சுவலாக இட் இஸ் யூஸ்டு ஃபார் கேப்சரிங் ஃபுட், பட் வைல் கேப்சரிங் த ஃபுட் த கொலோபிளாஸ்ட் டிஸ்சார்ஜ் an adhesive thread. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா பள்ளி பார்த்துருப்பீங்க செவத்தில், அப்படி ஒரு கட்டர் பேல எதையோ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படி நீட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே கவர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்க. அந்த மாதிரி adhesive thread வந்து இது வந்து ஜெனரேட் பண்ணுது, which is very sticky to the டச். எதை டச் பண்ணதோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரே வந்து வெளியில் எஸ்கேவாக தப்பிச்சுக்குது. ஸோ அதான் வந்து கொலோபிளாஸ்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா சொல்லி மூவ் ஃபார் பைலம் பிளான்டிஹெல்மித்தஸ். பிளான்டிஹெல்மித்தஸ் ஆர் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்லேருந்து அவன் பேருமா பார்த்தீங்கன்னா பிளாட்டி மீன்ஸ் பிராட், அகலமான, தட்டையான, ஆர் ஃப்ளாட், ஆர் ஃப்ளாட்டாக. ஹெல்மின்னு அர்த்தம், தட் மீன் வார்ம். ஸோ தட்டையான புழு, தட்டை புழு தமிழில் சொல்லலாம். தட்டையான புழு அது தட்டை புழு தமிழில் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இதனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன்டு பாடி வந்து இங்கேயே பார்த்தோம் ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டையான தடையாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வகையான அட்டை ஊறிட்டு போகும் இல்லையா, அது எப்படி தட்டை இருக்காது மாதிரி இருப்பாங்க. அதுதான் ஹென்ஸ் கால்டு, தட்டை இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். நம்ம பைலேட்ரலி சிம்மெட்ரிக்கல், நம்ம ஆல்ரெடி படித்தோம், இதெல்லாம் திருப்பி பார்க்க வேணா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான். பைலேட்ரலி
symmetrical, triploplastics, coelomate, acylomate. There is no true cavity. Acylomate, there is no true coelom or true cavity. Organ system level of organization. Organ system level of organization. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணிக்கும். ஒரு டேபிளில் வந்து சிமெட்ரி என்ன சிமெட்ரி, ட்ரைப்ளோபிளாஸ்டிக்கா, சிலோமேட்டா இந்த மாதிரி சிமெண்ட் ஒரு குட்டி குட்டி டேபிளாக ஃபார்ம் பண்ணுறேன். வெரி ஈஸி டு ரிமெம்பர் ஆல் த phylum that we have covered in this lesson. The show moderate stabilization. முன்னாடியே படிச்சிருக்கோம். யாமருதா ஸ்டெபிலைசேஷன். சென்ஸ் ஆர்கான், கண்ட்ரோல் ஆர்கான் எல்லாமே வந்து பாடியில் அப்பர் பார்ட்டில் நமக்கு மாதிரி அதான் ஸ்டெபிலைசேஷன். புரியுதா? ஆல் த சென்ஸ் ஆர்கான் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கான், பிரெயின், எவ்ரி திங் ஃப்ரண்டல் பேஸ், சுப்பீரியர் ஃப்ரண்டில் வரதான் என்னது ஸ்டெபிலைசேஷன் பேர். இது வந்து பார்சியல், அது மாடரேட் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட், ஒரே டைரக்ஷனில் போகிறது. யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட், மோஸ்ட்லி இது வந்து ஒரு எண்டோ பாராசைட்டாக தான் இருக்கும். ஈவன் ஹியூமனில் கூட வந்து உள்ளே இருக்கலாம். எண்டோ பாராசைட்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வெளியில் விட்டுருந்தா அது வந்து எக்டோ பாராசைட்ஸ். உடம்புக்குள்ளே, குடலுக்குள்ளே, சர்க்குலேட்டரி சிஸ்டமில், லங்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கொரோனா சொல்கிறாங்க இல்லையா, கொரோனாலாம் எங்கே போய் அட்டாச் ஆகுது? இன்னர் த்ரோட்டு, லங்ஸு, ஈசோஃபேகஸ் இந்த மாதிரி இடத்துல போய் அதான் வந்து என்னது எண்டோ பாராசைட் சொல்லிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி எண்டோ பாராசைட்ஸாக வந்து இது காலம் தள்ள முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவ் ஹூக்ஸ். இந்த சாக்கு பிடிச்சி ஏற்றுவாங்களே கொக்கி மாதிரி, அதான் வந்து ஹூக்ஸ். அதேமாதிரி சக்கர்ஸ் பிடிச்சி இழுத்து உறிஞ்சிருது, அந்த மாதிரி தான் சக்கர்ஸ்ன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் திஸ் எண்டோ பாராசைட்ஸ் டு அட்டாச்மெண்ட் இன் த இன்னர் வால் ஆஃப் த பாடி. ஆக்சுவலாக வந்து முன்னாடி செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த பாராசைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் கிடையாது. நோ செக்மெண்டேஷன் அப்படின்றது வாழ்வுகள்னு ஒரே ஃபார்மாக இருக்கும். பட் சம் கேசஸ் few என்னது சூடோ செக்மெண்டேஷன். இந்த சூடோன்னு வந்தாலும் என்ன போலின்னு அர்த்தம் தமிழில். போலி நார்மலான பையன் பணக்காரனா நடிக்கிறது போலி, அது பணக்கார பையன் ஏழை நடிக்கிறது போலி. அதான் சூடோ இல்லை பொய்ன்னு அர்த்தம். அது மாதிரி தான் அந்த சூடோன்னு வந்து சூடோ செக்மெண்டேஷன். அது என்னன்னா செக்மெண்டேஷன் இருக்கா, செக்மெண்டட் பாடி மாதிரி தட் இட்ஸ் அப்பியர், பட் ஆக்சுவலி தெர் இஸ் நோ செக்மெண்டேஷன். சூடோ செக்மெண்டேஷன். அப்புறம் இதே மாதிரி நம்ம தான் இதை பாராசைட்னு பார்த்துட்டோம், எண்டோ பாராசைட்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை என்ன பண்ணோம், நியூட்ரியன்ஸை டைரெக்டாக அப்படியே அப்சர்வ் பண்ணுறது. நம்ம சாடும்போது அப்படியே பாடியிலேருந்து உள்ளே உறிஞ்சிக்கிறது. அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட்னா யார்? நம்ம தான், ஹியூமன் பீயிங் ஆர் சம் அனிமல்ஸ். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே பாராசைட் இருக்குது அப்படின்னது, பாராசைட் இஸ் அ பாராசைட், பட் ஹூ இஸ் த ஹோஸ்ட்னா அவர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் த ஹோஸ்ட். நம்ம தான் என்னது ஒரு விருந்து கொடுப்பவர்கள். நம்ம வந்து விருந்து கொடுப்பவர்களை தான் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி டைஜஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம், புதுசாக ஒன்று இருக்காது. இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அடுத்து வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் வி ஹவ் கவர்ட்?
டைஜஸ்ட் சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளேம் செல்ஸ்னு ஒன்று இருக்குது. you can take a screenshot. So flame cells. flame cells. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் excretory cells, very useful for osmoregulation. அதாவது ப்ரெஷர் இன்சைடு அவுட் சைடு இருக்கும் இல்லையா, ப்ரெஷரை இன்சைடு அவுட் சைடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் ஆல்சோ எக்ஸ்கிரீஷன். இதுக்கெல்லாம் என்னது இந்த ஃப்ளேம் செல்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் யூஸ் பண்ண செக்ஸ், இது பார்த்தீங்கன்னா வச்சுக்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மோனோசியஸ். It means we cannot differentiate male or female or both organs attached in the single animals. Fertilization பார்க்கணும். fertilization லாஸ்ட்ல தான் எக்ஸ்டர்னல் பார்த்தோம். இது வந்து இன்டர்னல், வயிற்றுக்குள்ளே வளருது. நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த பூச்சி வளருது, அந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே அதோட குட்டி வளரும். அதான் வந்து இன்டர்னல் சொல்கிறது. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டு இன்டைரக்ட்னா லார்வல் வந்து லார்வல் ஸ்டேஜ்லேருந்து பெரியாத லார்வல் ஸ்டேஜ். ஸோ செக்ஸ் வந்து மோனோசியஸ், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் த்ரூ லார்வல். இதில் வந்து நிறைய லார்வல் ஸ்டேஜ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ வாட் ஆர் தென் பார்த்தீங்கன்னா மிராசிடியம், இது ஒரு ஸ்டேஜ். ஸ்போரோசிஸ்ட், ரெடியா, செர்காரியா. சரி, so these are the larval stage that we have crossed to get the adult organisms. So அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா தட் பாலி எம்பிரியோனி, பாலினா பழம், எம்பிரியோ, how do you understand? மெனி எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது தான், எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது தான். சம் ஃப்ளாட் ஆர்ம்ஸ் தான், நாட் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிவர் ஃப்ளூக்ஸ், லிவர் ஃப்ளூக்ஸ் பார்த்தீங்கன்னா பாலி எம்பிரியோனி. மோர் தென் ஒன் எம்பிரியோ ஃபார்ம் ஆகி அதுலேருந்து எதாவது ஜெனரேட்டர்ஸ்னால் அதுக்கு பண்ணது பாலி எம்பிரியோனி. ஸோ நோட் ஆன் ஆல் திஸ் திங்ஸ்: ஃப்ளேம் செல்ஸ், செக்ஸ், ஃபெர்டிலைசேஷன், டெவலப்மெண்ட், பாலி எம்பிரியோனி. இந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்தா இன்டைரக்ட், அதில் வந்து 4 ஸ்டார்வல் ஸ்டேஜ், 1 2 3 4 4. மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரேடியா, சர்க்காரியா, 4மே வந்து லார்வல் ஸ்டேஜ். இது கிராஸ் ஆகி தான் நமக்கு என்னது அடல்ட்டு ஆர்கானிசம் கிடைக்கும். அதுமாதிரி பாலி எம்பிரியோனின்னு பார்த்தீங்கன்னா சம் அனிமல்ஸ், நாட் லைக் liver flus that we have many embryos. Take a screenshot if necessary. Next example பார்த்துடலாம். ஸோ புக்லெட்டில் 2.1 உள்ள ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கான். ஒன்று வந்து டேனியா சோலியம், டேனியா சோலியம். இதான் வந்து டேனியா சோலியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ப்ளூக், பிளட் ப்ளூக். சிஸ்டோசோமா, இந்த லிவர் ப்ளூக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கொடுத்துருக்கேன். ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, டேனியா சோலியம். டேப் வாங்குறது டேனியா சோலியம், இதுதான் டேப்பம்
இன்னொன்று வந்து சிஸ்டோசோமா பிளட் ப்ளூக். லிவர் ப்ளூக் வந்து ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா. ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா. ஸோ டேப்பாம். ஸோ இதுதான் இங்கே இருக்குது டேனியா சோலியம். So these are some of the examples that we have covered under the Platyhelminthes. So today that we have covered 3 phylums, namely Cnidaria, Ctenophora and Platyhelminthes. Only சில extra features that we have noted separately, and some of the common features like reproduction, development, fertilization, cellular digestion. These are the common factors that you make a table. Not now, just you have read once. Finally, after completing all the phylums, to take a note of table. It's very useful to you for keeping memories during up to examinations. Okay.